நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்முடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படித்தா நல்லா கட் ஆஃப் வாங்கலாம் அப்படின்னு பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த காலமே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் கீழே இருக்குது. இன்றைக்கி தேதி 15 ஆயிடுச்சு. 12ஆம் தேதி எக்ஸாம். அப்போ 12ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா இன்னும் 25 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்ப்பது தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது புதிய சிலபஸாக இருக்கே சார் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் பழைய சிலபஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக புதிய சிலபஸுக்கான புக்கை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். நிறைய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்தந்த புக்ஸுக்கு சம்மந்தமாக நிறையா ஸ்லெட்டு நெட்டு இந்த மாதிரி உள்ள இதுகளுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காலேஜ் லெவலுக்கு நீங்கள் ஒரு ப்ரிப்ரேஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஏற்கனவே நாங்கள் கொஸ்டின் பேங்க்ஸ் தந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் கொஸ்டின்ஸ் ஒரு 1000 கொஸ்டின்கிட்ட இருக்குது. எதுவும் வேணும்னா கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதை ஒரு பயிற்சி மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு டெஸ்ட் கொஸ்டினாகவே ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். ஸோ தினமும் 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் எழுவது போன்று நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ தினமும் காலை மாலை அந்த மாதிரி எழுதலாம். அது பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டை பிரேக் டவுன் பண்ணி இருக்குது. ஆஃப் செஷன் 2 இருக்குது. ஃபுல் செஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 டெஸ்ட் இருக்குது. அதுபோக உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கும் சேர்த்து கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அட் சீப் காஸ்ட்டில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தர்றோம். ஸோ உங்களுக்கு இப்போ இனிமேல் ரிவிஷன் என்று சொன்னால் கொஸ்டின் ஆன்சரை படித்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதும் டெஸ்ட் எழுதுறது தான் சரியாக இருக்கும். ஸோ இந்த முறையில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல கட் ஆஃப் வாங்க முடியும். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களும் சைக்காலஜி கொஸ்டின் பேங்க் வேணும்னா பிடிஎஃபாக கீழே தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காமர்ஸ் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.